தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற தமிழ்நாடு மருத்துவத்துறை அமைச்சுப்பணி அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவராக ஜே ரவிக்குமார் பதவியேற்றார். சென்னை எழும்பூர் ஹோட்டல் கிங்ஸ் தாமரை ஹாலில் மாநில தேர்தல் அலுவலர் திரு கே சூரியநாராயணன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்வில் தமிழ்நாடு மருத்துவத்துறை அமைச்சுப்பணி அலுவலர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். மேலும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் வே மகேந்திரகுமார் விழா பேருரை பார்த்தேன். ஆர்டர்ஸை பார்த்தேன் 12 பேர் பார்க்கும்போது அதில் வந்து வேகான ஆர்டர் டிஎம்இ தான் போட்டு வைக்காங்க. அது வந்து என்னுடைய நாலேஜ் நம்ம டிஎம்இ சார் இப்போ இதுன்னா நம்ம இதெல்லாம் கமெண்ட் பண்ணி அப்படின்னு நினைக்க வேண்டாம். மைண்டில் பட்டது. ஏன்னா இது வந்து நாங்களாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருக்கிறதால ஒரு 25-27 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறதால சொன்னேன். ஒரு சுப்ரீம் கோர்ட்டே ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்றதுன்னா கிரேவ் அலிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலதான் அந்த வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும்போது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட்ன்றது என்ன அலிகேஷன் சொல்லி அதனால இந்த கீழ்கண்ட நபர் வந்து மாற்றப்படுக அப்படின்றதான் நம்ம போடணும். அப்படி போடாம சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர் 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் கிரைட்டீரியா அந்த இதெல்லாம் மாற்றும் போது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட் அந்த வார்த்தை வந்து வெளியே வரக்கூடாது. அதை வந்து டிஎம்இ வந்து ஒரு ஆர்டர்ஸ் போடுறாங்க. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு 12 பேர் மென்ஷன் பண்ணி போடுறாங்க. சரி, போடலாம். இவருக்கு வந்து டிஎம்இ அத்தாரிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கவர்மெண்ட் இஸ் த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. கவர்மெண்ட் ஏதாவது ஒரு டைரக்ஷன் சொல்லி தான் டிஎம்இ பண்ணியிருப்பாங்க தவிர டிஎம்இ தன்னிச்சையாக அந்த வேலைகள் செஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு லெட்டர் கம்யூனிகேட் ஆகிருக்கணும். அந்த லெட்டர் வந்து ரெஃபரன்ஸில் சைட் பண்ணணும் டு அவாய்டு லீகல் டிஸ்பியூட்ஸ். இதெல்லாம் தேவையில்லாத கோர்ட்டுக்கு போச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனை. எதை வச்சு இதை வந்து நீங்கள் போட்டீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க போட்டது, கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ரெஃபரன்ஸை சைன் பண்ணல. இது எதுவும் இல்லாமல் வேகாது. இதுக்கு இந்த 12 பேர் மாற்றப்பட்டதுக்கு இந்த 12 நிர்வாக அலுவலகம் வந்து பெருசாக ஒரு போராட்டங்களையோ இல்லை எதிர்ப்புகளையோ தெரிவிக்கல. பயந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இது எப்படியோ மாற்றி அமைக்கணும்னு வராங்க. வந்து 2 நாளாக தயக்கத்தோடு டிஎன்இ உட்காராங்க. நானும் பார்த்தேன், எல்லாம் பண்ணாங்க. அதை கொஞ்சம் ஒரு மைனர் மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த ஊருக்கே போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க திருப்தி அடைஞ்சு போயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நான் மருத்துவத்துறையில் மாநில தலைவராக நான் என்னுடைய வியூவில் பார்க்கும்போது இந்த ஆணையே தப்பு, இந்த டிரான்ஸ்ஃபர் போட்ட இந்த ப்ரொசீடிங்கே தப்பு. இதை இமீடியட்டா கேன்சல் பண்றதுக்கு என்ன அப்படின்னு சொல்றதுதான் நான் வந்து மகேந்திரகுமார் சார் கிட்ட பேசிட்டு இது போல தவறான ஆணையா இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்க வந்து இப்போ ஜெனரல் சர்வீஸ் ஒரு நிர்வாக அலுவலகத்தில் போய் உக்காந்துக்கிட்டு அந்த அசோசியேஷன் தனியாக செயல்பட்டாலும் அதுவும் நம்மளுடைய டிராவல் பண்ண ஒரு அசோசியேஷன் நம்ம சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னவொடனே சொல்லிட்டு நான் இது போல சார் இமீடியட்டா ஒரு